அதிமுகவும் திமுகவும் சேர போகுது. மனசு ரொம்ப வெந்து போயிட்டேன். அதனால என்ன, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன? இது சுயநலம் தாமா காரணம். பதவி வெறி தான், பதவி சுகம்தான், அதை நினைக்க வைக்கிறது. மக்கள்கிட்ட விலகிட்டாங்க. மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க சரியாக டீல் பண்ணல, மக்களோட மக்களாக இருக்கல. அதனால இந்த கட்சி எங்கேயோ போயிடுச்சு. மீண்டு வருங்கிற எண்ணமும் உங்களுக்கு அப்போ இல்லை. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அதிமுகவிற்கு? ஏன்னா ஏற்கனவே நிறைய தோல்விகளை சந்திச்சிருச்சு. அந்த அணுகுமுறையே இல்லை. இவ்வளவு இந்த கட்சிக்கு தியாகம் பண்ண என்ன ஒதுக்குனாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை சரியா நடத்தல, கடுமையா பாதிச்சிட்டோமா. கட்சி என்னை போன்ற சீனியர்களை கன்சல்ட் பண்றதே இல்லை. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க, தலைவர்கள் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. நேரடியாக அப்போ ஒரு கேள்வி, திரு இபிஎஸ் அவர்களோட அணுகுமுறையினால தான் கட்சி இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினா அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். எப்படி நடக்கும்? அவங்க கட்சி அவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய வரவிடாம தடுக்கிறதுக்கு வேணா முயற்சி ஆகாது எடுத்திருக்கலாமே ஒழிய. கோவையில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தொடர் மின்வெட்டு அப்படிங்கிற அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இதற்கு காரணம் இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அரசு தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அவசரப்படுறாங்க. இப்போ எதிர்க்கட்சியில் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அப்படி தான் சொன்னார், நாங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணுவோம்னாரு. ஆனால் அவர் பல்வேறு இடங்களுக்கு போகும்பொழுது இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, 5 வருஷம் நிலைக்காது அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அரசியல். என்னுடைய மகன் நான் எப்படி இந்த கட்சியில் அதிமுக உழைத்தனோ அதே மாதிரி மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு உழைப்பார், அவரோட இருப்பார். நான் தலைவரோட இருந்து எம்எல்ஏ ஆன போது என்ன சந்தோஷம் அடைஞ்சனோ அதே மாதிரி என்னுடைய மகன் இன்றைக்கு எம்எல்ஏ அமைச்சராக அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஃபைமுடையனர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய முன்னாள் சபாநாயகர் திரு பி தனபால் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, பரவாயில்லப்ப. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ உடல்நல குறைவாக இருந்தீங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம். பட் உங்களை இப்படி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஓகேவா சார்? இப்போ எல்லாம் பரவாயில்ல, ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்லா இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு இங்கே தெரியும் சார். ஏன்னா உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி சபாநாயகராக அமர்ந்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பெரிய வரலாறு, நீண்ட நிறைய வரலாறு கொண்டது அதிமுக அப்படின்னு. அண்ட் அதிமுகவோட அடிநாதமே திமுக எதிர்ப்பு தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ கட்சிக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள், கட்சியில் இருக்கிற அந்த பிளவுகள், இது உங்களை எவ்வளோ தூரம் மன வருத்தத்தில் ஆழ்த்திருக்குன்னு நினைக்கிறேன்? கடுமையாக பாதிச்சிட்டோம்மா. அம்மா அவங்க கட்சி என்னை போன்ற சீனியர்களை கன்சல்ட் பண்ணுறதே இல்லை. கட்சி ஆனால் அரவணைச்சி எல்லாரையும் நடத்தலை. அதனால் எனக்கு மன விரும்பி ஒதுங்கி இருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் என்னோடய உடல்நிலை கருதி நான் அமைதியாக இருந்தேன். அமைதியாக இருந்து மன வருத்தத்தில் இருந்தேன். இப்போ இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க மட்டும் தலைவர்கள் மட்டும் உட்காந்துட்ருக்காங்க. கட்சி இப்போ இன்றைக்கி ஏறக்குறைய எல்லா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் பக்கத்தில் போயிடுச்சு. கட்சி தொண்டர்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள்லாம் திரு விஜய் அவர்கள்ட்ட போயிட்டாங்க. எம்ஜிஆர் தொண்டர்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் அவர்கிட்ட போயிட்டாங்க. இன்றைக்கி வெறும் கட்சி வச்சு இவங்க தலைவர்களை வச்சு இவங்க கட்சி நடத்தணும்னு பார்க்குறாங்க. எந்த டெசிஷன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு? ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கட்சியிலேருந்து விலகி இருந்தீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அஃபிஷியலாக நீங்கள் வெளியில் சொல்ல அப்படின்னாலும் கட்சியில் நான் கொஞ்சம் பொறுமை காத்தேன், என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு மேலே என்னை ரொம்ப மனசை வருத்தினது, தலைவர் எனக்கு உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்துருக்காரு. அம்மா ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாத போது என்னை பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு வருஷமாக உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கும்போது கட்சி தலைமையில் இருக்கிறவங்க யாரும் என்னை பார்க்கல. 2025 தான் இல்லையா நடந்தது உங்களுக்கு ஹார்ட்ல சின்ன ப்ராப்ளம், அதனால யாரும் என்னை பார்க்கல. பார்க்காததுனால எனக்கு மனசை வெறுத்துருச்சு. நிச்சயமா. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே சார். இப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்களோடலாம் அவங்களாம் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலைவர்கள். அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் இருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் இருக்கீங்க, மாணவரணியிலே இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் அந்த பெரிய ஃபேஸை தாண்டி வர டைம்லேயே அவங்க கூட பக்கபலமாக இருந்திருக்கீங்க, எல்லாத்து கூட இருந்திருக்கீங்க. அவங்கக்கிட்ட ஒரு உறுதித்தன்மை இருந்திருக்கும் அந்த கட்சி டெவலப் பண்ணுறப்ப. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி என்றைக்குமே உடஞ்சி தான் சேர்ந்துருக்கு.
எப்போதும் வந்துட்டு நிலையான இல்ல. ஒரு தடவ உடையும், அப்புறம் மறுபடியும் சேரும், உடையும், மறுபடியும் சேரும். அந்த மாரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா? இப்போவா? இல்ல பொதுவா கேட்கிறேன். இப்ப 2021லயே நெறைய குழப்பங்கள் நடந்தது. ஆவா. திரு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகுமே நெறைய குழப்பங்கள் இருந்தது. இல்ல அப்பதான் வந்து இந்த ஆட்சியை காப்பாத்தி குடுக்குறதுக்கு சட்டமன்றத்தில் நான் வந்து காப்பாத்தி குடுத்தனே. ரொம்ப போராடி. அன்றைக்கு நான் அந்த ஆட்சியை காப்பாத்தி குடுக்கலன்னா, கட்சி நிலைமை அன்னைக்கே மாறி இருக்கும். சூழ்நிலை மாறி இருக்கும். அந்த எல்லாம் கூட யாரும் நினைச்சு பார்க்கல. எனக்கு முக்கியத்துவம் குடுக்கல. என்னை ஒதுக்குனாங்க. எந்த விவாதத்திலயும் என்னை கூப்பிடுறதில்ல. ஏன் என்ன காரணம்? ஏன் இப்ப நீங்கலாம் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவங்க. அவங்க கூட ரொம்ப இல்ல நெருக்கமா அவங்கள தான் அத கேட்கணும். ஏன் ஒதுக்குனாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அவங்க என்ன காரணத்தினால என்னை ஒதுக்குனாங்கன்னு எனக்கே இன்னும் காரணம் புரியல. ஆனா என்னை ஒதுக்குனாங்க. இவ்வளவு இந்த கட்சிக்கு தியாகம் பண்ண என்ன ஒதுக்குனாங்க. குறிப்பா சொல்றேங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்க வந்து சரியா நடத்தல. அதனால இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பூரா இன்றைக்கு மாண்புமிகு டிவிகே கட்சிக்கு மாண்புமிகு விஜய் அவர்களுடைய பக்கத்தில் போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இனி எதிர்காலம் அவருக்கு தான். நெறைய சீனியர்ஸும் வெளியில போனாங்க சார். திரு செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும், நெறைய பேர் வெளில போனாங்க. ஓபிஎஸ் சார் எல்லாருமே வெளியில போனாங்க. ஒரு சிலர் வந்து டிவிகேல இணைஞ்சாங்க, ஒரு சிலர் வந்துட்டு டிஎம்கேல இணைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி நெறைய ஆப்ஷன் இருந்திருக்கலாம். நீங்க ஏன் வேற வேற கட்சியில சேர வேணாம்னு நெனைச்சீங்க? இல்லை, எனக்கு தலைவர்கிட்ட இருந்தோம், அம்மா கிட்ட இருந்தோம். எனக்கு உடல்நிலை சரியில்லை. மேற்கொண்டு என்னால் ஆக்டிவாக அரசியல் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தான் என்னுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நான் இந்த இன்னொரு இதில் இயக்கத்தில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நான் அலோவ் பண்ணேன். என்னால் பொறுமையாக இருக்க முடியும். நான் வேறு எதையும் போக முடியல. உடல்நிலை சரியில்லாததுனால நான் என்னுடைய தார்மீக ஆதரவை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக்கிட்டு வீட்டோட இருக்கேன். என்னுடைய மகன் அவருக்கு நான் எப்படி இந்த கட்சியில் அதிமுக உழைத்தனோ அதே மாதிரி மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு உழைப்பார், அவரோடு இருப்பார். வெளியில வந்த யாராவது தலைவர்கள் கிட்ட நீங்களோ இல்ல அவங்களோ உங்ககிட்ட பேசுனாங்களா? நிறைய பேர் வெளியில வந்தாங்க அதிமுகல இருந்து. அவங்க யாராவது உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பேசுனாங்களா? பார்த்தாங்களா? இல்ல நீங்க யார்ட்டையாவது இல்லைம்மா, நான் தான் உடம்பு சரியில்லைன்னு உடனே எல்லாரும் என்னை பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டாங்களே. அதுதானே எனக்கு மன வருத்தமே. இவ்வளவு உழைச்சோம், இந்த கட்சியில் யாரும் நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிறது தானே என்னுடைய மன வருத்தம். அதுதான் மெயின் வருத்தம். அதுலேருந்து அப்படியே இதாகிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா கட்சியில முக்கியமா இருந்த எல்லா சீனியர்ஸுமே வந்துட்டு ஒரு மனத்தாங்கலோட தான் வெளியில வந்தாங்க. செங்கோட்டையன் அவர்களும் இதே போன்ற விஷயத்தை தான் சொன்னாங்க. நான் கட்சிக்காக உழைத்தேன். அந்த அதை வந்து அவருக்கு எனக்கு ஒரே சீனியாரிட்டிமா. அவரும் 72ல் இருந்து கட்சிக்கு வந்தார், நானும் கட்சியில் சேர்ந்தேன். 77ல் அவரும் எம்எல்ஏ ஆனார். தொடர்ந்து அவரும் நானும் ஒன்றா இருந்தோம். அவரும் 33 எம்எல்ஏவில் ஒருத்தராக இருந்தார், நானும் ஒன்றா இருந்தோம். இப்போ கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு 2ஆ உடையும் பொழுது நீங்க கூட ஜெயலலிதா அவர்களோட கூட இருந்தீங்க. இப்போ ஜானகி அவர்களுடைய அணின்னு ஒன்று இருந்தது, ஜெயலலிதா அவர்களோட அணின்னு ஒன்று இருந்தது. நீங்க அவங்க கூட நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த டைம்ல கரெக்டாக நின்றுருக்கீங்களா? அது எப்படி? இல்லை, தலைவருக்கு பின்னாண்ட இந்த கட்சியை தொண்டர்கள் பூரா அம்மா பண்ணாங்க. அம்மாவால் தான் கட்சியை நடத்த முடியும். அதிமுகவால் தான் கட்சியை எடுத்து போக முடியும், நாட்டு மக்கள் இடத்துல செல்வாக்கு வாங்க முடியும். அனைத்து அதிமுக உயிரோட்டமாக இருக்கணும்னு நினச்சாக்க அம்மா தான் தலைமை இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். ஸோ அது அவங்க மேலே இருந்த உங்களுக்கான நம்பிக்கை எப்படி தான் இல்லையா? பாசம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்துட்டு உங்களை இப்போ ஒரு அமைச்சராக இருந்தீங்க, அப்புறமா வந்து சபாநாயகராக ஆனீங்க. அந்த அந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். அந்த சபாநாயகர் நீங்கள் ஆனதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரி இருந்ததுங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வருத்தப்பட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இன்சிடெண்ட்டை நான் மறுபடியும் சில விஷயங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்காக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த சபாநாயகராக உங்களை அறிவிச்சாங்கல்ல, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு போய் அங்கே உட்கார்றப்ப, அந்த அவையில் போய் உட்கார்றப்ப என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ துணை சபாநாயகராக இருந்தம்மா. நான் வந்து சேலம் போயிட்டுருந்தேன். எனக்கு அம்மா வீட்டிலேருந்து ஃபோன், அம்மா உங்களை உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உடனே நான் வந்து அடித்து பிடிச்சி வந்து போய் நேராக அம்மாவை பார்த்தேன். எப்படி இருக்கீங்க தனபால் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா புண்ணியத்தில் நல்லா இருக்கம்மா அப்படின்னு. நீங்கள் தான் அடுத்த சபாநாயகர் அப்படின்னாங்க. எனக்கு மிகுந்த என்னை அறியாமல் மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ நான் சொன்னேன், அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிற என்ன அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல நீங்கள் அமர வைக்க நினைக்கிறது பெரிய கோடி புண்ணியம். இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்குதுமா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை இது பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து சபையில் வந்து
என்னை வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுத்து கொண்டு போய் ஆசனத்தில் உட்கார வச்சாங்க. என்னை புகழ்ந்து அம்மா அவர்கள் இவரால் சிறப்பான சபையை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ்த்தி பேசினாங்க. அது எனக்கு பெரிய புண்ணியமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, 2வது முறை தேர்தலில் 2016 ஜெயிச்சு வந்த உடனே நீங்கள் தான் மீண்டும் சபாநாயகர் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா 2வது முறையும் கொடுத்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சிமா அப்படின்னேன். இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை தனபால், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை இந்த சபையை நடத்துவது என்பது மிக கடினமாக இருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த சபையை நடத்துவதற்கு உங்களை மாதிரி ஒரு சரியான தகுதியான ஆள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் மீண்டும் உங்களை சபாநாயகராக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க முதல் தடவையா சபாநாயகரா அந்த அவைக்குள்ள போறப்ப அந்த காட்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நேரா என்ன நடந்தது அப்படின்ற அந்த காட்சிகள் உங்களுக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கா? ஆமாம், ரொம்ப பசுமையாக இருக்குமா. நான் வந்து சபாநாயகர் அறையிலேருந்து அந்த இதுக்கு ஆசனத்துக்கு வர்றதுக்கு வந்தேன். டைமுக்காக வெயிட் பண்ணோம். அந்த 10 மணி ஆவறதுக்காக 1 நிமிஷம் இருந்தது. அதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து உட்காந்துருந்தவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னாங்க. எழுந்திரிச்சு நின்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சது. அம்மா அவர்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்களேன்னு புல்லரிச்சது. அப்போ ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு அம்மாவை கும்பிட்டுக்கிட்டே போய் ஆசனத்தில் உட்காந்தேன். அதெல்லாம் இன்னும் உங்களை கண்ணை விட்டு இந்த மறையாம மறையாது, என்றைக்கும் மறையாது. நிச்சயமா நிச்சயமா. இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து ஏடிஎம்கே பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. 2 மிகப்பெரிய தலைவர்கள் வந்துட்டு அந்த கட்சியில் இருந்திருக்கிறாங்கங்கிறப்ப எல்லாருமே வந்து அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அதிமுகவிற்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா ஏற்கனவே நிறைய தோல்விகளை சந்திச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த தடவையாவது எப்படி எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த தோல்வியும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது? 2021 அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். 2021 ஒரு பின்னடைவு, 2024 பின்னடைவு. இப்போ ஒரு பின்னடைவு இருக்குல்ல, மீண்டும் கட்சி எழும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, இனிமேல் பெரிய எதிர்காலம் இருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே தொண்டர்கள் பூரா விலகி மாண்புமிகு விஜய் அவர்களுடைய பின்னாலே இன்றைக்கு போய்விட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தான் இனி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுகவின் எதிர்காலம், அது எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறி தான். அது இனி அது இருக்காது. இவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்தான் தொடர்ந்து இருப்பார்னு என்னுடைய மனசில், என்னுடைய அரசியல் அறிவு சொல்லுங்கள். அப்போ இல்லை, நான் எதுக்காக அதை கேட்குறேன்னா, இந்த இயக்கம் வந்துட்டு ஒரு பெரிய இயக்கம் இல்லையா? என்ன நீங்களாக இருந்திருக்கீங்கிற பட்சத்தில் உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி வந்து போகிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் அதுக்கு எதை குறித்து கேட்குறேன்னா, இது மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்துட்டு ஒரு பாதை போடப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது மறுபடியும் திருப்பியும் பெருசாகணும் அதிமுக அப்படின்னா எதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அதுக்கு எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறி. ஏன்னா அந்த அணுகுமுறையே இல்லை. நேரடியாக அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். திரு இபிஎஸ் அவர்களோட அணுகுமுறையினால தான் கட்சி இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலாமா. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் யார் யார் பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்குது. அவங்கெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, செய்யலை சரியா. அதனால் அந்த கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்துருச்சு. இனி மீண்டு வர்றதுங்கிறது ஒரு கடுமையான பிரச்சனை. அது வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய மக்கள் தலைவர், ஒரு மக்கள் சக்தி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் உருவாகியிருக்கு. அதனால் இனி அதை மீறி வர்றதுங்கிறது கடுமையான போராட்டம். அதில் எவ்வளோ தூரம் வெற்றி அடைவார்கள் என்பது என்னால் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தவறு உங்கள் தரப்புல இருந்து நீங்கள் சுட்டி காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எதை சொல்லுவீங்க? ஏன்னா இங்கே வீழ்ச்சிங்கிறதே நம்ம பேசிட்டோம். எதனால் வீழ்ச்சி அப்படிங்கிறது இங்கே பல அரசியல் விமர்சகர்கள் இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியிலேருந்து வெளில வந்தவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? அதான் மக்கள்கிட்ட விலகிட்டாங்க. மக்கள்கிட்ட விலகிட்டாங்க. மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க சரியாக டீல் பண்ணல. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலை. அம்மா மாதிரியோ தலைவர் மாதிரியோ மக்களாக இருக்கலை. அதனால் அந்த கட்சி எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோதான். மீண்டு வருங்கிற எண்ணமும் உங்களுக்கு அப்போ இல்லை? இல்லைப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு தான் ஒரு புதிய சக்தி இன்னைக்கு வந்துருச்சு. நீங்க சொல்றது புரியுது. அது இப்போ இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு லோகேஷ் சாரும் அவங்க கூட இருக்கிறப்ப நான் அந்த சினாரியாவும் சில இடங்கள்ல பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம். இங்க இன்னொரு விஷயம் நடந்தது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்
அதிமுகவும் திமுகவும் சேரப்போகுது, அதிமுக வந்து ஆட்சியில் அமரப்போகுது, திமுக வந்து சப்போர்ட் பண்ண போகுதுங்கிற செய்திகள்லாம் வந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது உண்மைன்னு நிறைய தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சில பேர் கட்சியிலேருந்து போயிட்டாங்க. இப்போ சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார், அவர் கிங் மேக்கர் இல்லை, கிங்காக வருவார்னு சொன்னாங்க. அது வந்து காரணம் திமுகவோட கூட்டணிங்கிற மாதிரி தகவல் எனக்கு வந்தது. மனசு ரொம்ப வெந்து போயிட்டேன். ஏன்னா இந்த இயக்கம் ஆரம்பித்ததே தலைவர் திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தார். அந்த திமுகவினுடைய ஆதரவோட முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சா அது மிகப்பெரிய கட்சிக்கு செய்கிற துரோகம், நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். அதனால் எனக்கு அது மிக வருத்தத்தை தந்தது. ஏன்னா இது ஒரு பேசு பொருளாக ஆயிட்டு இருக்கிற பட்சத்தில் வெளியில இருந்து நிறைய பேர் சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்ட சில பேரும் இருந்தாங்க. இப்போ அதனால என்ன, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன, காங்கிரஸும் திமுகவோட தான் இருந்தாங்க, காங்கிரஸை வச்சு தாவேக்கா ஆட்சி அமைக்கலையா, அப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன தவறு அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் அது நியாயமா இருக்கா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இதுல என்ன நியாயம், அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா ஆட்சி கொடுத்துட்டா அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து போகுது அப்படின்னாங்க. இது சுயநலந்தாமல் காரணம். பதவி வெறி தான், பதவி சுகம்தான் அதை நினைக்க வைக்கிது. அது தப்பு. தலைவருக்கு அம்மாவுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா அது? இன்னொரு விவாதமும் வந்துச்சு, இன்னொரு விமர்சனமும் வந்துச்சு. அதாவது அதிமுக வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் வந்துட்டு அதிமுகவை வந்து ஆட்சியில் அமர்த்தினா, அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஐடியா தானே அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இல்லைம்மா, அதில் எப்படி நடக்கும்? அவங்க கட்சி அவங்கவுங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. எப்படி இவங்கள வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க? தற்காலிகமாக வேணா அவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வேணா முயற்சி ஆகாது எடுத்துருக்கலாமே ஒழிய, அதுலேயே அவர் ஜெயிச்சிட்டார். யார்? மாண்புமிகு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டார். அந்த முயற்சி தான் அவங்க எடுத்தாங்களே ஒழிய, இபிஎஸ்ஸை முதலமைச்சராக்கிறதுக்கு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம நகர்ந்து வந்தோம்னா, நீங்க எப்படி 1977ல முதல் முறையா திரு எம்ஜிஆர் அவர்கள் களம் காணும் பொழுது போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்களோ, அதே மாரி அவங்க தாவேக்கா வந்து தேர்தல் பரப்புரையில ஒண்ணு சொன்னாங்க. மீண்டும் 1977 திரும்பும் அப்படின்னு சொன்னாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அந்த ஹிஸ்டரியில உங்களுடைய மகனும் இணைஞ்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. எப்படி எம்ஜிஆர் கூட நீங்க இருந்து ஜெயிச்சீங்களோ, இப்ப திரு விஜய் அவர்களோட இருந்து அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இது நீங்க அந்த ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்களா? கண்டிப்பாக. நான் வந்து தலைவரோட இருந்து எம்எல்ஏ ஆன போது என்ன சந்தோஷம் அடைஞ்சனோ, அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு விஜய் அவர்களோடு என்னுடைய மகன் இணைந்து இன்றைக்கு எம்எல்ஏ அமைச்சராக அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. தலைவர் மாதிரியே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். என்னுடைய மகன் இந்த கட்சியிலிருந்து சோர்ந்து போய் புறக்கணிக்கப்பட்டு நமக்கு இந்த கட்சியில் அவமானம் இருக்கிறது என்று போய் அந்த கட்சியில் இருந்தபோது அவர் ஏற்றுக்கொண்டு அதை இன்றைக்கு மாற்றி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறதை நினைத்தால் என்னுடைய குடும்பம் அவருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. நன்றியோடு நாங்கள் இருப்போம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சார், கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ராஜாஜி காலத்தில் தான் இந்த விஷயம் நடந்தது, மறுபடியும் இப்போ கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்னு. கூட்டணி ஆட்சி சாத்தியமே இல்லை அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி 2 தலைவர்களும் சொன்னாங்க. இபிஎஸ் அவர்களும் சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்களும் சொன்னாருங்கிறத பார்க்க முடியும். இது கூட்டணி ஆட்சி அமைஞ்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் முதல் கூட்டத்திலேயே அவர் தெளிவாக சொல்லிட்டார், என்னுடைய ஆட்சி வந்தால் நான் வந்து கூட்டணி என் கூட இருக்கிறவங்களுக்கோ இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவேன், கூட்டணி ஆட்சியை நான் வரவேற்கிறேன், அப்படி தான் அவர் பேசினார். அதை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கார். ஒரு மூத்த அரசியல்வாதியா நீங்க வந்து அந்த அந்த வாக்குறுதியை அவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இது சாத்தியப்படும்னு தோணுச்சா? ஏன் சாத்தியமாக இருக்காது? எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அது ஒரு நல்ல பண்பட்ட அரசியல் தான், ஒரு சரியான அணுகுமுறை. பல கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அதன் மூலம் ஆட்சி நடத்துவது என்பது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அதை முன்னுதாரணத்தை இன்றைக்கு அவர் கடைபிடித்திருக்கிறார். அது வெற்றியை தரும். நிச்சயமா. அதே மாதிரி அமைச்சரவையில் வந்துட்டு இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முக்கியமான துறை பத்திரப்பதிவுத்துறை வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அது கொடுக்க? இந்த நிகழ்த்து எனக்கு வந்து அம்மா அவர்கள் கக்கனுக்கு பின்னால் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கக்கனுக்கு உள்துறை கொடுத்ததாக பெருமையோடு தாழ்த்தப்பட்டவர் கொடுத்தான்ட்டு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அம்மா எனக்கு அடுத்தபடி என்ன அமைச்சராக்கும் போது உணவு கூட்டுறவுத்துறை கொடுத்து என்னை பெருமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னுடைய மகனுக்கு
பத்திரப்பதிவு துறையை கொடுத்து மிக பெருமைப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 8 தாழ்த்தப்பட்ட மக்களை இன்றைக்கு தன்னுடைய அமைச்சரவையிலே அமைச்சர்களாக தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்த மக்களை சேர்த்திருக்கிறார். இது வரலாற்றிலே இல்லாதது. ஒரு பெரிய சமுதாய மாற்றத்திற்காக அவர் வித்திடுகிறார் என்று தான் இது என்னால் சொல்ல தோன்றுகிறது. லோகேஷ் சார் வந்து திரு விஜய் அவர்களை போய் பார்த்துருப்பாரு, முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் பார்த்துருப்பாரு. அதாவது நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு. அந்த அந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரா? பார்த்தோன்னே என்ன பேசினாரு? அதெல்லாம் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட, அதெல்லாம் என்ன சொன்னாரு? இல்லை, சந்தோஷமாக வரவேற்றாராம். வரவேற்று நல்லா செயல்படுங்க, உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கு. உங்களை பற்றி எதுவும் கேட்டாரா? என்ன சொன்னாருன்னு எதுவும் சொன்னாங்களா? இல்லை, அது ஏற்கனவே அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னுடைய பையன் தான் அவர் சேர வர்றாருன்னு அவருக்கு தகவல் போயிருக்கு. அவர் ஏதோ பேசியிருக்காரு, அவரு அதில் கேட்டிருக்காரு, அப்பா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாமன்னன் படத்தில் வர்ற கதை அவர் தான் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்காக தான் உங்களை நான் முதல்ல நேர்காணலும் பண்ணேன். ஆமாம், அதில் லோகேஷும் சொல்லியிருக்கார், அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, அப்பா ராசிபுரத்தில் நின்னாங்க, அந்த வச்சு தான் அந்த மாதிரி கதை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சரி பார்த்துக்கலாம். எப்படி இருந்தது வீட்டில் எல்லாரோட மனநிலையுமே? ராசிபுரத்தில் வந்து மறுபடியும் அவர் போட்டிடுறாரு. அங்கே வந்து மினிஸ்டர் வேற இருந்தார், மதிவேந்தன் அவர்கள் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து போட்டிடுறாருங்கிறப்போ ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கும். எப்படி இருந்தது வீட்டில் எல்லாரோட மனநிலையும்? தேர்தல் இல்லைப்பா, எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நின்று ஜெயித்தவன், மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கேன். 26 ஓட்டில் அப்போ ஜெயித்தேன். அதனால் மீண்டும் அந்த தொகுதியில் நிற்கிற போது, என்னுடைய மகன் நிற்கிற போது மக்கள் அதை நினச்சி பார்ப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம். எவ்வளவு போட்டி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினச்சோம். எல்லாத்த விட மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அந்த தொகுதியில் கடுமையாக இருக்கிறது. அது மாபெரும் வெற்றியை ஈட்டித்தரும் அப்படின்னு நான் நிச்சயமாக என்னாலாம் நம்பினேன். இல்லை, ஒரு நல்ல ஒரு வெற்றி தான். 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறாருங்கிறப்ப ஒரு பெரிய வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஏற்கனவே உறுதியான ஒரு வெற்றி நீங்கள் நினச்சிங்க அப்போ? ஆமாம், நல்ல வருவோம், ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு உறுதியாக நம்பினேன். ஏன்னா அந்த மேலே அவர் மக்கள் மத்தியில் இருந்த அவருடைய முதலமைச்சர் அவர் மேலே இருந்த அலை அந்த அளவுக்கு தெரிஞ்சது, எனக்கு பல்ஸ் தெரிஞ்சது. அதனால் நீ ஜெயிச்சிருவ கண்ணு, தைரியமாக போய் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிறது எல்லாமே இளைஞர்கள், 41 வயசுக்கு கொஞ்சம் மேலேனா கொஞ்சம் பேர், எல்லாமே இளைஞர்கள். முதல் தடவை எம்எல்ஏ ஆகி முதல் தடவை அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு இளைஞர் அமைச்சரவை அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லலாம். இது வந்து 77லேயும் அப்படி தான் இருந்ததுங்களா சார்? இல்லை, கலந்து இருந்தது. ஆனால் இவர் வந்து இன்றைக்கு பெரிய புரட்சி செஞ்சுருக்கார். நல்ல ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லா ஆர்வத்தோடு இன்றைக்கெல்லாம் பேசுகிறத என்னால் பார்க்க முடியுது, பத்திரிகையில் பார்க்க முடியுது, டிவியில் பார்க்க முடியுது. பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது இல்லையா? இவர் வந்துட்டு இவர் மேலே, முதல்வர் விஜய் அவர்கள் மேலே தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் அவர் வெளியில் நிறைய இடங்களுக்கு போகலை, நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகலை அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா வந்து வெறுமனே சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, களத்தில் அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி நினச்சிங்க அவர் வந்துடும்? ஏன்னா நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் தாவேக்காவிற்கு அப்படின்னு எதிர்பார்க்கலன்னாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? அவருக்கு தான் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் அவருக்கு பெரிய மக்கள் அலை இருக்கிறதுங்கிறது என்னால் உணர முடியுது, என்னால் உறுதியாக உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடக்கிற பாங்கு என்பது அதிகம் பேச மாட்டார், காரியத்தில் எல்லாம் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய நிலையாக இருப்பதை என்னால் உணர முடியுது. அதை தான் இன்றைக்கி செஞ்சு காட்டிருக்கார். அதிகம் அவர் பேசலை, ஆனால் ஜனங்கிட்ட ஜெயிச்சு வந்திருக்கார். அதனால் பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் உட்காந்து. ஸோ இந்த 10 நாளில் அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் மற்ற விஷயங்கள் நான் தொடர்ந்து பேசணும். இப்போ அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் தான் இப்போ நல்லா செயல்படுறாரு. ஒரு முதலமைச்சராக யாரும் செய்யாத சாதனையா. காலையில் நேரமாக போகிறார், ஆஃபீஸுக்கு போகிறாரு, சாப்பாட்டை கையோடு அவரே எடுத்துகிட்டு போகிறாரு, மதியம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு, சாப்பிட்டு தொடர்ந்து வேலைகளை பார்க்குறாரு, திரும்பவும் சாயங்காலமாக திரும்பி வர்றாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இல்லை, இப்போ அவர் இருக்கார், நல்லா செயல்படுறார். இப்போ 2-3 நாளாக வந்து சில விமர்சனங்கள் வந்துட்டு எழுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. கோவையில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தொடர் மின்வெட்டு அப்படிங்கிற அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இதற்கு காரணம் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அரசு தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஒரு புது கட்சி வந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னா, புது ஆட்சி அமைதுன்னா 6 மாதம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த விமர்சனங்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்?
இல்லை, இது வந்துங்க எதிர்க்கட்சிகள் அவசரப்படுறாங்க. அண்ணா அவர்கள் முதலமைச்சரான போது அப்போது இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சியை நான் வரவேற்கிறேன், அதே நேரத்தில் 6 மாதம் காலம் அதுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன், அவர்கள் செய்கிற நடவடிக்கையின் அடிப்படையிலே அதுக்கு பின்னால் தான் இந்த ஆட்சியை நான் விமர்சனம் செய்வேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு அவர் சொன்னார். அப்படிப்பட்ட பெருந்தன்மை இன்றைக்கு எதிர்க்கட்சிகளிடத்தில் இல்லை. இந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க செயல்பட விடணும். இப்போ எதிர்க்கட்சியில் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்ல அப்படி தான் சொன்னார், நாங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணுவோம்னாரு. ஆனால் அவர் பல்வேறு இடங்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய அதாவது திமுகவின் திட்டம் இருக்கும் வரை திமுக ஆட்சி தான் நடக்குது, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, 5 வருஷம் வந்துட்டு நிலைக்காது அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அரசியலுங்க, அவ்வளோதான். அரசியல். ஸோ தொடர்ந்து வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்குதுங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக உற்று நோக்குன விஷயம் இது வந்து பரவாயில்ல நம்மளே பண்ணது இல்லையே அப்படிங்கிற ஒரு மாற்றமோ ஏதோ நடந்திருக்குன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லைப்பா, அதுதான் அவர் செஞ்சு காட்டுறாரு. 8 தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தவர்கள் கொடுத்தாங்க, யாரும் கொடுக்கலையே. அவர் அது ஒரு பெரிய ரிஃபைன்மெண்ட்னு நினைக்கிறேன். பெரிய சமுதாய மாற்றம் இல்லையா? சமூக புரட்சிக்கு வித்துட்டு இருக்கார். இப்படிப்பட்ட மாற்றத்தை யாரும் செய்யலை, அவர் செஞ்சிருக்கார். எல்லாம் சொல்கிற தாழ்த்தப்பட்டவங்க கட்சி வச்சிருக்கிறவங்கெல்லாம் கூட முதலமைச்சராக வந்தபோது 8 அமைச்சர்களை கொடுத்ததே இல்லை அமைச்சரவையில். இன்றைக்கு இவர் கொடுத்துருக்காரு. அப்போ இவர் பெரிய மாற்றத்துக்கு தன்னை தயார்படுத்தி அமைச்சரவையை இது பண்ணிட்டு இருக்க விரிவாக்கியிருக்காருங்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய மகனுக்கு அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொன்னீங்க? நான் சொன்னது என்னென்னா, உங்கள் தம்பி லோகேஷ் உன்னை நம்பி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கார். அந்த அவருடைய விருப்பத்தின்படி ஒரு க்ளீன் கவர்மெண்ட் நடத்தணும்னு அவர் விருப்பப்படுறார். ஆகவே இந்த துறையில் க்ளீனான ஒரு துறையை நிர்வாகத்தை நீ கொடு, நாட்டு மக்களுக்கு அன்பை பெறு, நல்ல பேர் எடு, அவரிடத்தில் அன்பாக அவர் சொல்கிற கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடத்து, ஆட்சிக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கேன். இல்லை, இந்த வெற்றிக்கு அப்புறம் உங்ககிட்ட யாராவது பேசுனாங்களா? பேசாதவங்க பேசுனாங்களா? நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அமைச்சரவையில் வந்து இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு உங்கள் சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாள் பேசாதவங்க யாராவது பேசுனாங்களா? இல்லைங்க, அது தொகுதியிலேருந்து அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன வந்து பழைய நண்பர்கள் எல்லாரும் இது மாதிரி உங்கள் பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்கள் மகிழ்ச்சியாக பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தது, அவ்வளோதான். நீங்கள் ஏடிஎம்கேக்குள்ளே வந்தப்போ ஒரு தொண்டராக வந்து இணைஞ்சிருந்திருப்பீங்க. நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், சைக்கிள்லாம் போய் நீங்கள் வந்து கட்சியை வளர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஜேர்னியை மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்த்தா எப்படி இருக்குது உங்களுடைய அந்த பயணம்? நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 72ல் தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். தலைவர் மேலே எனக்கு அளவு கிடந்த பாசம். அவரை அண்ணா திமுகவிலேருந்து நீக்கின உடனே மாணவர்களை திரட்டிக்கிட்டு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தினேன். அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கணும், அதுக்காக என் மேலெலாம் கேஸெல்லாம் கூட போட்டாங்க. அப்போ தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் நான் வந்து இணைஞ்சி மாணவர் அணியில் தீவிரமாக பணியாற்றினேன். காலையில் காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், மதியம் கட்சி ஆஃபீஸுக்கு போயிடுவேன். கோயம்புத்தூர் லாட்ஜின்னு ஒரு இடத்துல தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆஃபீஸு சேலம் மாவட்டத்துக்கு இருந்தது. அங்கே போய் உட்காந்துக்குவேன், கட்சிக்காரங்களை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுவேன். சாயந்தரம் ஆனால் கட்சி கூட்டங்களுக்கு போவேன், திரும்பவும் வந்து கட்சி ஆஃபீஸ்லேயே நைட் படுத்துக்குவேன், காலையில் அங்கேயே ரெடியாகி காலேஜுக்கு போயிடுவேன். இப்படி தான் என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை கட்சியில் தொடங்கிச்சு. தலைவரை நான் வந்து சத்யா ஸ்டுடியோவில் வந்து பார்த்தேன். இப்போ எனக்கு என்னை வந்து சேலம் மாவட்டத்தில் கண்ணன்கிற ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் தான் தலைவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். படுத்தின உடனே தலைவர் என்ன ரொம்ப பாராட்டி என்னை என்கரேஜ் பண்ணார். 1977 பொது தேர்தல் வந்தது. அப்போ வந்து அவர் தலைவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ கட்சிக்காக உழைச்சிருக்க, உன்னுடைய விசுவாசத்தை பாராட்டுறேன், அதனால் உனக்கு நான் வந்து நல்ல வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன். சேலத்தில் 3 ரிசர்வ் சீட் இருக்குது, சங்ககிரி, நாமக்கல், தலைவாசல். 3 சீட்டில் எது நின்னா உனக்கு எளிதாக வெற்றி நீ அடைவ அப்படிங்கிறத நீ சொல்லு, எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு, உனக்கு நான் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொன்னார். மாவட்ட செயலாளர் எல்லாரோடையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சங்ககிரி தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் வந்து 1977 முதல்ல எனக்கு கட்சியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்போ நான் வந்து அபரிதமான ஓட்டில்
21,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அதுக்கு முன்னாடி 84 நடந்த தேர்தல்லையும் தலைவர் அமெரிக்காவில் படுத்திருந்தார். அப்பையும் எனக்கு கட்சியில் வாய்ப்பு இருந்தது. நான் போட்டிட்டேன். ஒவ்வொரு தேர்தல்லையும் 20,000 வாக்குகளுக்கு மேலே தான் நான் வந்து மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று ஜெயிச்சு வந்தேன். தொடர்ந்து தலைவர் காலத்தில் இருந்தேன். அப்போ தான் வந்து அம்மா வந்து கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக வர்றாங்க. அப்போ கூட ஒரு தடவை தலைவருக்கும் அம்மாவுக்கும் சின்ன மன வருத்தம் இருந்தது. அப்போ தலைவர் வந்து அங்கே யாரும் போகக்கூடாது, கொள்கை பரப்பு செயலாளரை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து போய் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிற, கொள்கை பரப்பு செயலாளரை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீயே போய் பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கொள்கை பரப்பு செயலாளர் என்ன மாதிரி தான் கொள்கை பரப்பு செயலாளர், அவங்கள வந்து ஆதரவாக இருக்கணும்னு நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க. அதனால் நான் அவங்கள வந்து தொடர்ந்து நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னேன். சரி சரி, அவ்வளோ ஈஸியாக பேச முடியும். ஆமாம் அவர்கிட்ட ரொம்ப என்ன உரிமையாக என்கிட்ட கொஞ்சம் இதாக பழகுவார். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து ஆமாம் கூட இருக்கீங்க இருக்கிறதுனால என்கிட்ட ஃப்ரீயாக இருப்பார். அவர் சொன்னார், இல்லைண்ணா நான் வந்து எப்பயும் போல தான் இருக்கிறேன், நீங்கள் சொன்னதுனால நான் போய் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் அது சரி சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அப்போ தலைவருடைய மறைவுக்கு பின்னாடி அம்மாவை ஆதரிக்கிற 33 எம்எல்ஏவில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ வந்து என் கால் வந்து ஆக்சிடெண்ட்டில் ப்ராப்ளத்தில் இருந்தேன். இருந்தாலும் கூட அந்த அணி இதாகக்கூடாது, பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இண்டோர் இங்கெல்லாம் போய் தங்கியிருந்து அந்த அணிக்கு பலம் சேர்த்தோம். அப்போ வந்து சட்டமன்றத்தில் கடுமையான விவாதம் நடந்தது. விவாதம் நடந்த போது அடிதடி நடந்தது. அந்த சட்டமன்ற ஆமாம் நடந்தது. அதில் வந்து பிஹெச் பாண்டி சபாநாயகராக இருந்தார். அவர் வந்து என்னையெல்லாம் கட்சி விட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து பதவி நீக்கம் செஞ்சார். அதை மீண்டும் எடுத்து கோர்ட்டெலாம் போய் ஜெயிச்சு வந்து அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன். அன்றைக்கு அந்த சட்டமன்றத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டில் அம்மாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய கால் இடறி விழுந்து அதே இடத்துல அம்மா வீட்டு வாசற்படியிலேயே விழுந்து கால் எனக்கு வந்து திரும்ப ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ அம்மா வந்து தகவல் கழிஞ்சு பதறி ஓடி வந்து என்னை பார்த்து கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏற்பாடு செஞ்சு என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவங்களே எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி எனக்கு தொடர்ந்து அம்மாவுடைய விசுவாசியாக நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட இருக்கிறப்ப நாங்களும் பின்னாடி போயிட்டு அப்படியே வந்த மாதிரி எங்களுக்கும் கண் முன்னாடி நிறைய காட்சிகள் வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களோட உடல் வந்துட்டு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி.